தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி சேலத்தில் உள்ள பிரபல ஜாமியா பள்ளிவாசலில் வாக்கு சேகரிக்க சென்ற தேமுதிக சேலம் தொகுதி வேட்பாளர் சுதீஷை அப்பகுதி மக்கள் போட விரட்டியடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் விதிமுறைகளை மீறி கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருவது வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது. தேமுதிக சேலம் தொகுதி வேட்பாளரும் விஜயகாந்தின் மைத்துனருமான சுதீஷ் சேலத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களில் எல்லாம் கடும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. இதனால் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாமல் திணறி வருகிறார். இந்நிலையில் ஜாமியா பள்ளிவாசலுக்கு சுதீஷ் நேற்று வாக்கு சேகரிக்க சென்றார். அப்போது அங்கு கூடியிருந்த திமுக, தேமுதிக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. வாக்கு சேகரிக்க சென்ற இரு தரப்பினருக்கும் அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தேமுதிக வேட்பாளர் சுதீஷை உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பியதுடன் போட விரட்டியடித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக சேலம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மேட்டுத்தெரு பகுதியில் உள்ள லால் மஜித் பள்ளிவாசலில் தேர்தல் விதிமுறைகளை மீறி திமுக வேட்பாளர் வாக்கு சேகரிக்க சென்றார். இதற்கு அப்பகுதி மக்கள் அவருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து ஜாமியா பள்ளிவாசலுக்கு சென்ற திமுக வேட்பாளர் அங்கும் கடும் எதிர்ப்பு கிளம்பவே பிரச்சாரத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு திரும்பினார்.